360 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு. இந்தியாவில் அடுத்த 60 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயுவுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை என்றும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவிடம் மொத்தம் 74 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 60 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் விநியோகித்த எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே உறுதி செய்துள்ளதாகவும் உலகளவில் என்ன நடந்தாலும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 2 மாதங்களுக்கு தேவையான சீரான விநியோகம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கல் இருந்தாலும் இந்தியா 40க்கும் மேற்பட்ட உலகளாவிய விநியோகஸ்தர்களிடம் இருந்து கச்சா எண்ணெயை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து பெரிய அளவிலான சமையல் எரிவாயு சரக்கு கப்பல்கள் இந்தியா வந்து கொண்டிருப்பதாகவும் அடுத்த 1 மாதத்திற்கு தேவையான சமையல் எரிவாயு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் தேவையற்ற பீதிக்கு ஆளாகி எரிபொருளை சேமிக்க முற்பட வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு பீதியால் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் கூட்டம் அலைமோதிய காட்சிகள்தான் இவை. உடனடியாக பெட்ரோல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தினர். இதேபோல ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் எரிபொருள் தட்டுப்பாடு என பரவிய வதந்தியால் அங்குள்ள பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் முண்டியடித்துக் கொண்டு எரிபொருளை நிரப்பிச் சென்றனர். கோவா மாநிலம் பனாஜியில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஏராளமானோர் குவிந்த நிலையில் அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் 15 நாட்களுக்கு போதுமான பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்பு உள்ளதாகவும் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அம்மாநில பெட்ரோல் டீலர் சங்க தலைவர் நரகர் தாக்கூர் கேட்டுக் கொண்டார். மேற்காசிய போர் சூழல் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார். வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக இந்தியாவில் எரிவாயு விநியோகத்தில் சிக்கல் எழுந்துள்ளது. எரிபொருள் இருப்பு, விநியோகம் உள்ளிட்டவை குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துகிறார். அப்போது போர் சூழல் பாதிப்புகளின் தாக்கம் மற்றும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. டீம் இந்தியா என்ற அடிப்படையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை உறுதி செய்வதே இக்கூட்டத்தின் முக்கிய இலக்காகும். அதே நேரம் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. 5 மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்காக தனியொரு கூட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இது தொடர்பாக மத்திய அரசு சார்பில் அனைத்து கட்சிகள் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நெல்லையில் அல்வா உற்பத்தி தடைபட்டு தட்டுப்பாடு நிலவுவதால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். அல்வாவுக்கு பெயர் போன திருநெல்வேலியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அல்வா தயாரிப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 20 டன் அல்வா உற்பத்தியான இடத்தில் தற்போது வெறும் 5 டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தட்டுப்பாடுடைய காரணத்தினால அல்வாயை கொடுக்கறதே அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுபோல் திருநெல்வேலியில் இந்த இரட்டுக்கடை அல்வாயும் அப்படிதான். திருநெல்வேலியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள கடைகளில் எல்லாத்துலேயுமே இப்போ சாயந்தரத்து மேலே தான் அல்வா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இருக்குது. நான் அல்வா வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே கேஸ் தட்டுப்பாடு தான் அல்வா இல்லை அப்படின்ட்டாங்க. நல்லா காரம் மட்டும் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அல்வா இல்லைன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இருட்டு கடையில் அல்வா கிலோ 400 ரூபாயிலிருந்து 440 ரூபாயாக விலை உயர்த்தப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். அந்த 5 மணிக்கு மேலே தான் அல்வா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவுமே இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணமாக 400 கிலோ 400 இருந்த அல்வா வந்து இப்போ 440 ஆக்கிட்டாங்க. கேஸ் தட்டுப்பாடால ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமாற்றத்தோட போறேன். விரைவில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை சீர் செய்ய கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் அதிகரித்த நிலையில் மாலையில் சரிந்தது. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக தங்கம் விலை அதிக ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. அந்த வகையில் வியாழனன்று காலை தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,09,360 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்தது. ஆனால் மாலையில் சவரனுக்கு 2,560 ரூபாய் குறைந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராமுக்கு காலையில் 70 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 320 ரூபாய் குறைந்து 13,350 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. வெள்ளி விலையை பொறுத்தமட்டில் விலை மாற்றமின்றி 1 கிராம் 260 ரூபாய்க்கும் பார் வெள்ளி கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெயில் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெள்ளியன்று வறண்ட வானிலை நிலவும் எனவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மார்ச் 30ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும்
வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1 ஆகிய தேதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏப்ரல் 2 முதல் 21ஆம் தேதி வரை பரப்புரை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவாரூரில் வரும் 2ஆம் தேதி தொடங்க உள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வது என்ற இலக்கு நிர்ணயித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். இதற்காக 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து மெகா கூட்டணியை உருவாக்கியுள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்ற பட்டியல் இன்றைக்குள் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு ஓரிரு நாட்களில் திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட உள்ளார். அதைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் சென்று சூறாவளி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அதன்படி திருவாரூரில் ஏப்ரல் 2ஆம் தேதி பரப்புரை பயணத்தை தொடங்கும் முதலமைச்சர் ஏப்ரல் 21ஆம் தேதி குளத்தூர் தொகுதியில் பரப்புரையை நிறைவு செய்ய உள்ளார். அதற்கு முன்னதாக ஏப்ரல் 6ஆம் தேதி காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சி, SDPI, முக்குலத்தோர் புலிப்படை, தமிழர் தேசம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக அறிவித்தனர். தமிழக முதலமைச்சர் அவர்கள் முக்குலத்தோர் புலிப்படைக்கு இந்த கூட்டணியிலே 1 தொகுதியை வழங்கியிருக்கிறார்கள். வரும்போதே எங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வருக வருக என்று 3 முறை உற்சாகப்படுத்தி இந்த தொகுதி உடன்பாட்டை உறுதி செய்திருக்கிறார். தமிழர் தேசம் கட்சிக்கு போட்டியிடுவதற்கான 1 தொகுதி போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கிறது. SDPI கட்சி இடம்பெற்றிருக்கிற இந்த கூட்டணி மகத்தான ஒரு வெற்றியை பெறும். இந்நிலையில் தமிழர் தேசம் கட்சிக்கு நத்தம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பாமகவின் தலைவராக தன்னை அறிவிக்கும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் கோரிக்கையை தவறானது என விளக்கம் அளித்த தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் இல்லாத பாமக கட்சிக்கு மாம்பழம் சின்னத்திற்கு உரிமை கோர முடியாது என தெரிவித்தது. மேலும் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு சின்னம் ஒதுக்கும் விதிகளின்படியே அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியது. தேர்தல் நடைமுறை அமலில் இருப்பதால் பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்குவது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கமளித்தது. பொதுக்குழு நடத்தாமலேயே ராமதாஸ் தன்னைத்தானே தலைவராக தேர்ந்தெடுத்தது செல்லாது என கூறிய அன்புமணி தரப்பு ராமதாஸை சிலர் தவறாக வழிநடத்துவதாகவும் தந்தை மகன் பிரச்சனையை சிலர் அரசியலாக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்தது. இதையடுத்து அன்புமணி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்புதான் பாமக கட்சிக்கான அங்கீகாரமே ரத்தானது என ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தர்மபிரபு தேர்தல் ஆணையத்தை அணுக ராமதாஸ் தரப்புக்கு உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் மாம்பழம் சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பாரபட்சமானது என ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகள் கேட்கும் தொகுதிகளை கொடுப்பது திமுகவின் கடமை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசிக போட்டியிடும் தொகுதிகள் இன்று இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். கேட்ட தொகுதிகளையும் அவர்கள் தர முன்வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தொகுதிகள் இறுதி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. இது ஒன்றும் எழுபறியெல்லாம் இல்லை. 12 கிட்டத்தட்ட 20 கட்சிகள் மேல இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதியை கேட்பாங்க. அப்போ அந்த கட்சிகளுக்கு உரிய பதிலை தர வேண்டியது திமுகவுடைய கடமை. ஆகவே பொறுமையாக நிதானமாக பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளிடையே அதிருப்தி இல்லை என்று திருமாவளவன் தெரிவித்தார். அது ஒரு மாயை, அவ்வளவுதான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதிமுகவினர் 6 மாதத்திற்கு முன்பே பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார்கள். அதனால் அவர்களால் உடனடியாக பட்டியலை அறிவிக்க முடிந்தது. போட்டியிடக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை மிக குறைவு.
அதில் அவர்களுக்கு பெரிய சிக்கல் இடவில்லை. கூட்டணி கட்சிகளை பாஜக எதிர்ப்பு என்கின்ற பெயரில் திமுக அங்குசமாக பயன்படுத்துகிறதா என்ற கேள்விக்கு அதை திமுகவிடம்தான் கேட்க வேண்டும் என்று திருமாவளவன் பதிலளித்தார். தாங்கள் காசை வைத்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல, கருத்தை வைத்து புரட்சி செய்ய வந்தவர்கள் என்று சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூடுரைத்தார். டாஸ்மார்க் பொருளாதாரம் எனக்கு வேண்டாம், சாராயத்து வர்ற காசு வேண்டாம், பால் 3 லட்சம் கோடி பால், 50,000 கோடி சாராயம், இது உயிரை எடுக்க அந்த உயிரை கொடுக்கும். சாராயத்தை மூடுறேன், பால் பொருளாதாரத்துக்கு போறேன். முன்னதாக வாழப்பாடி பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். தனக்கு குடிப்பவர்களின் வாக்கு வேண்டாம், ஒரு புள்ள குடிமக்களின் வாக்குகள் போதும் என்று கூறினார். 1 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்கு வைத்திருக்கிற எல்லோரையும் சீட்டு நோட்டும் பேரம் பேசி கூட்டணிக்கு கூப்பிடும் போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வைத்திருக்கிற என்னிடத்தில் எவ்வளவு பேரம் பேசியிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஏன் நான் செல்லவில்லை? பணத்திற்காக வந்தவன் இல்லை, நான் பிறந்த இனத்திற்காக வந்தவன். இதேபோல பள்ளப்பட்டியில் ஆதரவு திரட்டிய போது கல்வி, மருத்துவம் என அனைத்தும் தனியாரிடம் கொடுத்துவிட்டு சாராயத்தை மட்டும் அரசு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டினார். அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிவிடலாம் என்று புரட்சி பாரதம் கட்சியின் பெரும்பாலான நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கும் நிலையில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அக்கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இன்று அறிவிக்கவுள்ளார். அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புரட்சி பாரதம் கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புரட்சி பாரதம் கட்சியினர் 3 தொகுதிகள் கேட்ட நிலையில் 1 தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்நிலையில் புரட்சி பாரதம் கட்சியின் பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் தலைமையில் கட்சி நிர்வாக குழு கூட்டம் ஆண்டரசன்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவிற்கு உண்மையாக இருந்ததற்கான பலன் கேள்விக்குறியாகி இருப்பதாக கவலை தெரிவித்தார். நிர்வாக குழு பாதி பேர் வெளியே வந்துடலாம், இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், வெளியே வந்துடலாம்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க, திமுகவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் விஜய் கூட போயிடலாம், விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம்னாங்க. சில பேர் வந்து தனித்து போட்டிடலாம்னு சொன்னாங்க. சிலர் அதிமுக வெளியே இருக்கலாம்னு சொன்னாங்க. இப்படி நிர்வாகிகள் பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய முடிவை எல்லாம் தலைவரிடத்திலே சொல்லிவிட்டு நாளை முடிவை தலைவர் அவர்கள் தெரிவிப்பார். புரட்சி பாரதம் கட்சி அதிமுக கூட்டணியில் நீடிக்குமா அல்லது வேறு முடிவை எடுப்பார்களா என்பது இன்று தெரியவரும். கிணத்துக்கடவு தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்படாததால் கோவையில் அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் நடத்திய போராட்டத்தின் காட்சிகளை இவை. கோவை மாவட்டத்தில் வடக்கு தொகுதி மட்டுமே பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த தொண்டர்கள் ஈச்சனாரை பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இல்லாத ஒரு வருத்தம், அவங்க வந்து இது ஏதாச்சும் மாற்றி கொடுக்க முடியுமா? இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டில், பொள்ளாச்சி பார்லிமெண்ட்டில் வாங்கியிருக்கோம், ஒன்று தான் நமக்கு வந்து இந்த 10ல் கிடைச்சிருக்குன்ற மனவேதனையாக இருந்துச்சு. கிணத்துக்கடவு தொகுதி தங்களுக்கு வேண்டும் என தொண்டர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பிய நிலையில் முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் அவர்களை சமரசப்படுத்தி திமுக ஆட்சியை அகற்றுவதே லட்சியம் என கூறி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெறவிருந்த நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களம் காணும் தவேக தனது 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் கடந்த சில வாரங்களாக தீவிரமாக ஈடுபட்டு வந்தது. ஏற்கனவே முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களும் 2ஆம் கட்டமாக 50 வேட்பாளர்களும் என மொத்தம் 110 பேர் இறுதி செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள 124 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணிகளை கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நிறைவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து வேட்பாளர்களையும் இன்று அறிமுகம் செய்து வைக்க விஜய் திட்டமிட்டிருந்தார். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறும் விதிமுறைகள் மற்றும் சில தொழில்நுட்ப காரணங்களால் இறுதி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி நாளை மறுநாள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இந்த அறிமுக கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் அனைவரையும் விஜய் முறைப்படி அறிமுகம் செய்து வைக்க உள்ளார்.
புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தம் 1906 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. 3 மாநிலங்களிலும் சேர்த்து 2140 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து 3 மாநிலங்களிலும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் 365 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன. அவற்றில் 71 மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டதால் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கேரளாவில் உள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளில் 985 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. அதில் 95 வேட்பு மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டன. இதன் மூலம் கேரளாவில் 890 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அசாம் மாநிலத்தில் 126 சட்டமன்ற தொகுதிகளில் 722 வேட்பாளர்கள் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை அதிமுகவிற்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசங்கர், நோட்டாவிற்கு கீழ் இருந்த கட்சிக்கு அதிமுக அதிக தொகுதிகள் ஒதுக்கியிருப்பதாக கூறினார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவில் சிவசேனா, சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல் கோவாவில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், அதிமுக கூட்டணியில் குன்னம் தொகுதி ஐஜேகே போட்டியிடும் நிலையில் திமுக சார்பில் தானே மீண்டும் களமிறங்க இருப்பதாக சூசகமாக தெரிவித்தார். தேர்தலை தேர்தலாக சந்திக்க வேண்டும், பொதுமக்களை சந்தித்து தான் வாக்கு பெற வேண்டும் என்பதுதான் நியதி. அந்த வகையில் எங்களுடைய ஆட்சியின் சாதனைகளை நான் அந்த தொகுதிக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய, துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பரிந்துரையோடு பெற்றிருக்கின்ற திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து கூறி எனக்கான ஆதரவை தேடுவேன். வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் எங்களுடைய தேர்தல் பணிகள் துவங்கும். விசிகவை விட தேமுதிகவிற்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எதிர்க்கட்சியாக இருந்த தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். பீகார் தேர்தலை போன்று புதுச்சேரி தேர்தலிலும் இந்தியா கூட்டணியில் நட்பு மோதல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு எட்டுவதில் இழுபறி நீடித்ததால் அந்தந்த கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பின்னர் ஒரு வழியாக காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், திமுகவுக்கு 13 தொகுதிகளும், விசிகவுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. கூட்டணியில் சிபிஐக்கு சீட் ஒதுக்காதது அக்கட்சி நிர்வாகிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் காலாப்பட்டு, ராஜ்பவன், மங்கலம், திருபுவனை மற்றும் காரை தெற்கு என திமுக போட்டியிடும் 5 இடங்களில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மனுவை வாபஸ் பெறாததால் இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட உழவர்கரை தொகுதி போக ஊசுடு மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தனித்து போட்டியிடுவதாக விசிக அறிவித்தது. இதனால் நெட்டப்பாக்கம், ஊசுடு தொகுதிகளில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் காங்கிரசும் விசிகவும் மோதுகின்றன. உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ், விசிக போக சிபிஐ கட்சியும் களம் காண்கிறது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய அணுகுமுறை, குறிப்பாக தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய விவி அவர்களுடைய அணுகுமுறை இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையை இந்தியா கூட்டணியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி லாஸ்பேட்டை, திருபுவனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதனால் திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ், திமுக, சிபிஎம் கட்சிகள் மோதும் சூழல் உருவாகியிருக்கிறது. வகுப்பறையில் காதலை வெளிப்படுத்திய ஆசிரியரை மாணவி செருப்பால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரை அடுத்த நீடமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வரும் மாணவியிடம் வகுப்பறையில் சக மாணவர்கள் முன்னிலையில் ஆசிரியர் காதலை வெளிப்படுத்தியதாக தெரிகிறது. இதில் மாணவி காதலை ஏற்க மறுத்த நிலையில் சக மாணவர்களிடம் இதற்கு முன் மாணவி தன்னிடம் காதலை வெளிப்படுத்தியதாக ஆசிரியர் தெரிவித்துள்ளார். இதனால் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் எழுந்தது. இதில் ஆசிரியரை மாணவி காலணியால் தாக்கினார். சக மாணவர்களும் ஆசிரியர்களை கடுமையாக தாக்கிய நிலையில் சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருதரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதமர் மோடி ஆட்சியில் சிலிண்டர் விலையை 700 ரூபாய் வரை சத்தமில்லாமல் உயர்த்திவிட்டதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் பாஜக மீது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் தாக்குதலை தொடுத்துள்ளார்.
வசீம் வர்த்தமானில் நேற்று நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் பவானிபூர் தொகுதி வேட்பாளருமான மம்தா பானர்ஜி உரையாற்றினார். பிரதமர் மோடி ஆட்சியில் சிலிண்டர் விலையை 700 ரூபாய் வரை சத்தமில்லாமல் உயர்த்திவிட்டு இப்பொழுது 25 நாட்கள் காத்திருந்தால்தான் சிலிண்டர் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்கிவிட்டதாக கிண்டலடித்தார். பெண்கள் 25 நாட்கள் காத்திருந்தால் எப்படி சமைப்பார்கள் என்று கேட்டு பாஜகவை சாடினார். பாஜக தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து SIR மூலம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி வருவதாகவும் பாஜக ஒரு வாஷிங் மெஷின் போல செயல்படுவதாகவும் விமர்சித்தார். बीजेपी ভ্যানিশ ওয়াশিং মেশিন ভোটকে পুরো ওয়াশিং মেশিনে ঢালে দিয়ে SIR এর নাম করে মানুষের নাম বাদ দিয়ে দিচ্ছে. மக்கள் என்ன சாப்பிட வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று பாஜக கட்டளையிடுவதாகவும் மம்தா பானர்ஜி சாடினார். ஈரானின் எரிசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களை மேலும் 10 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியை கொன்றதற்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் ஹைஃபா நகரில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் எரிசக்தி கட்டமைப்புகள் சேதமடைந்தன. ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பினரும் சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்கினர். இதில் இஸ்ரேலின் நஹரியா பகுதியில் உள்ள ஏராளமான குடியிருப்புகள் சேதமடைந்தன. மேலும் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் அந்நாட்டை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருப்போம் என்று எச்சரித்தார். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு ஆதரவளிக்க நேட்டோ தவறியதன் மூலம் அதன் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கிவிட்டதாகவும் ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்தார். இதற்கிடையே ஈரானின் வேண்டுகோளை ஏற்று அந்நாட்டின் எரிசக்தி தளங்கள் மீதான தாக்குதலை மேலும் 10 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.